எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய வகுப்பு இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமாகும். நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பிற்கு தேவையானவற்றை எடுத்து வைத்துக் கொள்ளவும். ஒரு பேசினில் கணுக்கால் அளவு மெல்லிய குளிர்ந்த தண்ணி, ஒரு சிறங்கை உப்பு, பின்னர் கால் கழுவுவதற்கு ஒரு சிறிய குவளையில் கொஞ்சம் தண்ணி மற்றும் கால் துடைப்பதற்கு ஒரு துவாய் டவல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அத்துடன் இடது நாடி சுத்திகரிப்பிற்கு ஒரு மெழுகுதிரியும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். கவனத்தை உச்சந்தலையில் வைத்து தியானத்திற்கு தயாராகுவோம். இன்னும் 2 நிமிடங்களில் ஆரம்பிக்கலாம். வணக்கம்.
அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய ஆரம்ப வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். தாமதிக்காது ஆரம்பிப்போம். கடந்த வகுப்பில் பார்த்த சில விடயங்களை பார்த்துவிட்டு நாம் இன்றைய வகுப்புக்கு செல்லுவோம். உங்கள் அனைவரையும் எமது தியானத்துக்கு வரவேற்கின்றோம். இடது நாடிக்கு ஒளி சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். வலது நாடிக்கு உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். அதாவது இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு இடது நாடிக்கும் உதவக்கூடியது. எனவே அனைவரும் இதை நாம் செய்யலாம். கடந்த வகுப்பில் நாம் மூலாதார சக்கரத்தின் பண்புகள் பற்றி பார்த்தோம். முக்கியமான பண்பு களம் கவடம் சூதுவாதில்லாத தூய்மையான குழந்தை உள்ளம். அங்கு பாரபட்சம் இல்லை, நேர்மையானது. அந்த நேர்மையான அறிவு மூலாதார சக்கரம். இன்று நாம் நமது மூலாதார சக்கரத்திற்கு மேல் முக்கோண வடிவம், இந்த புனித எலும்பு என்று சொல்லப்படும் இந்த முக்கோண வடிவமான முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கும் ஒரு அந்த எலும்பில் உறைந்திருக்கும் குண்டலினி சக்தியை பற்றி மேலதிக விளக்கங்கள் நாம் பார்க்க போகின்றோம். இந்த குண்டலினி சக்தி பற்றிய அறிவு புனிதமானதாகவும் ஒரு சேக்ரெட் நாலேஜ், மிகவும் ரகசியமான ஒரு அறிவாகவும் வைக்கப்பட்டிருந்தது. அதனால் அனைவருக்கும் சரியான விளக்கம் இல்லை. குண்டலினி அன்னையை பற்றிய விளக்கம் கிடைக்கவில்லை மற்றும் அனுபவங்களும் அவர்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. பிழையான பார்வையில் பிழையான அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அதை பற்றிய ஒரு பயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் அதை உண்மையான முறையில் நாம் அதை பார்ப்போம். அது இருதயத்தில் ஆத்மா உறைந்திருக்கின்றது. ஆத்மா பற்றி நாம் பின்னர் பார்ப்போம். இந்த முள்ளந்தண்டு அடிப்பாகம் நாம் இவ்வாறு பத்மாசன நிலையில் அமரும் போது, கால்களை மடித்து அமரும் போது, முள்ளந்தண்டு நேராக இருக்கும் போது முள்ளந்தண்டின் அடிப்பாகம் எமது நிலத்தில் படும் இடமே எமது மூலாதார சக்கரம். 4 இதழ்களை கொண்டது என்று பார்த்தோம். அதற்கு மேல் உள்ள முக்கோண வடிவமான எலும்பு, இதை மூலாதாரம் என்று சொல்லுவோம். இது மூலாதார சக்தி மையம், இது மூலாதாரம் என்று சொல்லுவோம். அதில் அந்த புனித எலும்பில் குண்டலினி சக்தி உறைந்திருக்கின்றது. இந்த குண்டலினி சக்தி என்றால் என்ன? இந்த உலகம் படைக்கப்படும் போது பரம்பொருள், அதாவது சர்வ வல்லமை பொருந்திய அந்த சக்தி இந்த உலகத்தை படைத்து அனைத்து உயிரினங்களையும் படைத்த பின்பு எஞ்சிய சக்தி எல்லா உயிர்களிலும் அணுக்களிலும் கூட வைக்கப்பட்டிருக்கின்றது. அது உறங்கு நிலையில் இருக்கின்றது. தேவையான போது அது விழித்தெழுந்து
வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. ஸோ இதுவே இந்த குண்டலினி சக்தி. ஸோ எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தியின் பிரதிபலிப்பு என்று நாம் சொல்லலாம். ஆத்மாவும் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தியின் பிரதிபலிப்பு ஆத்மா மற்றும் குண்டலினி. இந்த ஆத்மாவும் குண்டலினியும் ஒன்றாக இருக்கும் போது அது அமைதியாக இருக்கின்றது. அந்த சக்தி பிரிக்கப்படும் போது சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது, படைக்க ஆரம்பிக்கின்றது. அது ஆத்மா அந்த படைப்பை கவனித்துக் கொள்கின்றது, பார்வையாளராக கவனிக்கின்றது. ஸோ இதுவே இந்த இரண்டினுடைய தொடர்பு. இரண்டும் ஒன்றே. வேலை செய்யும் போது அது குண்டலினி சக்தியாகவும், பார்வையாளராக இருக்கும் போது ஆத்ம சக்தியாகவும் ஆத்மாவாகவும் இருக்கின்றது. ஸோ இந்த குண்டலினியின் உறைவிடம் மூலாதாரா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் தாய் பூமியாக பிரதிபலிக்கின்றது. ஸோ எங்கு நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தியை நாம் அறிய வேண்டுமானால் இந்த ஆதியிலிருந்து இருக்கும் சக்தி ஆதி சக்தி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஆதி சக்தியின் பிரதிபலிப்பே குண்டலினி சக்தி. ஸோ இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் பூமி தாயை பார்ப்போம். பூமி தாய் ஒரு தாய் சக்தி, தாயினுடைய பண்புகளை கொண்டவர். எம்மை தாங்குகின்றார், எமக்கு உறைவிடம் தருகின்றார். உறைவிடம் மட்டுமல்ல, எமக்கு தேவையான வளங்களை தந்து எமக்கு ஊட்டம் அளிக்கின்றார். உணவு, உறையுள், எமக்கு உடை அனைத்தையும் நாம் பூமி இந்த இயற்கையிலிருந்தே பெற்றுக்கொள்கின்றோம். இயற்கை முழுவதும் நம்மை கவனித்துக் கொள்கின்றது பூமி தாய். இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம். ஒரு கணம் சிந்தித்தால் அது புரியும் நமக்கு. எமக்கு அனைத்து வளங்களையும் தந்து எம்மை தாங்கி எம்மை பாதுகாத்து எமது வாழ்வை ஊட்டமளித்து எம்மை கவனித்துக் கொள்கின்றார். நாம் பூமி தாய்க்கு என்ன கொடுக்கின்றோம்? திரும்ப எதுவும் கொடுப்பதில்லை. எனவே இது தன்னலமற்ற ஒரு அன்பு. இந்த பூமி தாய் மூலமாக இந்த ஆதிசக்தியின் அன்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதனால்தான் நாம் இந்த குண்டலினி சக்தியை பற்றி அனைத்து சமயங்களிலும் வந்த அவதாரங்களால் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பைபிளில் ஹோலி கோஸ்ட், அதாவது தூய்மையான ஒரு ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. புனித ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றும் இஸ்லாமிய சமயத்தில் குரானில் இது ரூ என்று, இந்த சக்தியை ரூ என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது கடைசி தீர்ப்பு வழங்கும் நேரம் எமது கைகள் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சக்தியை நாம் கைகளில் ரூவாக, அதாவது குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக இந்த அன்பு சக்தியை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். அது நம்மோடு பேசுகின்றது கை மூலமாக, இந்த சக்தி மூலமாக. எனவே நீங்கள் இந்த சமயத்திலும் இது நிறைய இந்த ஸ்கிரிப்சர்ஸில் இதை பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது. பூஜையில் கும்பமாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த கும்பம் வைத்தல் ஒரு ஒரு சமய நிகழ்வாக செய்யப்படுகின்றது. இதில் ஒரு குடத்தில் நாம் தண்ணி எடுக்கின்றோம். அந்த நீர் அனைத்து நதிகளின் நீரை குறிக்கின்றது. தேங்காய் எமது சகஸ்ராரத்தை குறிக்கின்றது, எமது தலை போன்றது. உண்மையில் அந்த உள்ளுக்குள் இருக்கும் நீர் அனைத்து கடல் நீரையும் குறிக்கின்றது. கடல் உப்பு நீரை, தென்னை மரம் உப்பு நீரை எடுத்து எவ்வாறு
இனிமையான நீராக நமக்கு தருகின்றது. எனவே இந்த தேங்காய் நமது சகஸ்ராரத்தை குறிக்கின்றது. இவ்வாறு நாம் நிறுவும் போது இது குண்டலினி எண்ணெயை குறிக்கின்றது. அந்த சுற்றி இருக்கும் தானியங்கள் உயிரினங்களின் படைப்பை குறிக்கின்றது. குண்டலினி எண்ணெய் எவ்வாறு இந்த உயிரினங்களை படைத்து வளம் படுத்துகின்றார் என்பதை குறிப்பதே இந்த கும்பமாகும். இந்த பூமி தாய் ஒரு அன்னை, குண்டலினி தாய் ஒரு அன்னை, எமது குரு ஒரு அன்னை. இந்த அன்னை மாரின் சிறப்பு என்ன? அன்பு, தன்னலமில்லாத அன்பு, தாயின் சிறப்பு, தாய் தந்தையர். தாய் அன்பு, தன்னலமில்லாத அன்பு. தந்தை எம்மை பாதுகாக்கின்றார். எமது கடமை உணர்வுகளை உணர்த்தி தர்மத்தின் எல்லைக்குள், நல்லொழுக்கத்தின் எல்லைக்குள் எம்மை பாதுகாப்பதே தந்தையின் வேலையாகும். இந்த தாயின் அன்பு, தன்னலமில்லாத அன்பு என்றால் என்ன? தாய் அன்பு காட்டினாலும் அடித்து எம்மை திருத்தம் செய்தாலும் அங்கு நாம் அவருடைய ஆணவத்தை எப்பொழுதும் உணரமாட்டோம். அவருடைய தன்னலமில்லாத அன்பே அங்கு வெளிப்படுகின்றது. பூமி தாய் நாம் ஒருபோதும் அவருடைய ஆணவத்தை நாம் அறிய மாட்டோம். நாம் ஏதாவது தீங்கு செய்தால் மட்டுமே அதற்கு எதிர்வினையை நாம் பெற்றுக்கொள்கின்றோமே ஒழிய அவராக நமக்கு ஒரு தீங்கையும் செய்வதில்லை. அந்த அளவுக்கு தன்னலம் இல்லாத ஒரு அன்பு. அந்த அன்பே குண்டலின் தாயின் அன்புமாகும். ஒரு தாய் மூலமாக, ஒரு குரு அன்னை மூலமாக நாம் இதை உணரலாம். இந்த குண்டலினி அன்னை காலம் காலமாக மோடி இருந்து வருகின்றார். நாம் எப்பொழுது இந்த ஆத்ம விழிப்புணர்வை பெறுகின்றோம் என்ற நாளை காத்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களில் மனித பிறவிக்கு மட்டுமே சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சுதந்திரத்தில் நாம் தேட வேண்டும். தேடி பெற்றுக்கொள்ளும் போதே அதன் அருமையை நாம் உணர்கின்றோம். எனவே நாம் நமது சுதந்திரத்தில் தேடும் போது அவர் நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றார். இந்த குண்டலினி சக்தி முழுமையான தூய்மை, சௌபாக்கியம், மங்களகரம், அதாவது ஐஸ்வர்யம், புனிதம், கற்பு, தூய்மை, சுயமரியாதை, அன்பு, பற்றின்மை, அக்கறை, அறிவொளியான கவனம் என்பனவாக எமக்குள் இருந்து எமக்கு மகிழ்ச்சியை தர முயற்சிக்கின்றார். எவ்வாறென்றால் ஒவ்வொரு தாயும் தன் குழந்தை மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று விரும்புவது போல் எந்த வழி சாத்தியமானாலும் தாய் தன் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முயற்சிப்பார். அதே போல் இந்த குண்டலினி அன்னைக்கு ஒரே ஒரு சக்தி மட்டுமே உள்ளது. அது தன் சொந்த குழந்தைகளுக்கு எவ்வாறு மகிழ்ச்சியை கொடுப்பது என்பது மட்டுமே. இப்பொழுது இந்த குண்டலினி அன்னையை பற்றி நீங்கள் விரிவாக விளங்கி இருப்பீர்கள். இந்த குண்டலினியின் அதிசயம், அதாவது மிக பெரிய அதிசயம் என்னவென்றால் ஒரு மனிதன் மாற்றப்படுகின்றான். மனிதனின் ஆளுமை மாற்றம் அடைகின்றது. ஒரு தாய் தன் பிள்ளையை மாற்றுகின்றார். ஒரு மனிதன் தனது மாற்றத்தை பெறுகிறான். குண்டலினி அவனை முழுமையாக மாற்றுகிறது. இது நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். மக்கள் சுய உணர்வை பெற்றவர்கள் ஆகிறார்கள். அதாவது அவர்கள் புனிதர்களாக மாறுகிறார்கள். அதனால் அவர்களால் எந்த தவறும் செய்ய முடியாது. அவர்கள் தெய்வீகத்துடன் ஒன்றான நிலைக்கு மாறுகிறார்கள். அவர்கள் தெய்வீக சக்தியை பயன்படுத்த தொடங்குகிறார்கள். அதை புரிந்து கொள்ள தொடங்குகிறார்கள். இதுவே இந்த குண்டலினி சக்தியின் அதிசயமாகும். ஒரு தாய் ஒரு குழந்தையை எவ்வாறு மெதுவாக ஒரு நல்ல குழந்தையாக மாற்றுகின்றார், அதே போல்தான் குண்டலினி தாயும் மெதுவாக எமக்குள் அந்த வளர்ச்சியை, ஆளுமை மாற்றத்தை தருகின்றார். இது ஒரு இயற்கையான நிகழ்வு, தானாக நடைபெறும் ஒரு நிகழ்வு.
நாம் எவ்வாறு வளர்கிறோமோ அதுபோல் நாம் உள்ளுக்குள்ளும் வளர ஆரம்பிக்கின்றோம். இந்த சக்தியை நமது முன்னோர்கள் முன்பிருந்த உண்மையை தேடுபவர்கள், மகரிஷிகள், புனிதர்கள், அவதாரங்கள், முன்பு வந்த அவதாரங்கள் எல்லாம் இதை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு மூலமாகவும் சாட்சியாகவும் சக்தியாகவும் இருந்து நடத்திவிக்கும் இந்த இறைவனின் சைத்தன்யம். சைத்தன்யம் என்றால் இந்த இறை சக்தி, இறை அன்பு, இந்த குண்டலினி சக்தி, ஆதிசக்தி, அதை பற்றி அவர்கள் பலவிதமாக தரிசித்திருக்கின்றார்கள். தமக்குள் மட்டும் கண்டறிந்த அற்புதங்கள், அவர்கள் தமக்குள் உணர்ந்த அனுபவங்கள், அற்புதமான அனுபவங்களை தியான ஸ்லோகங்களாகவும் ஸ்தோத்திரங்களாகவும் எமக்கு தந்திருக்கின்றார்கள். எல்லா சமயங்களிலும் அது இருக்கின்றது. போயம், அதாவது கவிதைகளாக. ஏனென்றால் அவர்களுடைய குண்டலினி சக்தியார் அவர்களில் படைப்பாற்றல் அதிகரிக்கும் போது அவர்களுக்குள் அது கவிதைகளாக, ஸ்லோகங்களாக அவர்கள் அந்த ஆனந்தத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். அதில் ஒன்றை நாம் இன்று பார்ப்போம். அது தேவி மகாத்மியம் என்ற மார்க்கண்டேய புராணத்தில் தரப்பட்டுள்ளது. தேவி மகாத்மியம் தேவியின் மகிமைகளை எடுத்து கூறும் அந்த நூல். இந்த அனைத்து உயிர்களிலும் தாவரங்கள், மரம், செடி, கொடிகள், பறப்பென, ஊர்வன, மிதப்பென மற்றும் மிருகங்கள், மனிதர்கள் என அனைத்து ஜீவராசிகளிலும் உறைந்திருக்கும் இந்த உயிர் சத்து, ஜீவ சக்தியாக விளங்கும் இந்த தெய்வீக சக்தி தாய் அன்பு சக்தியாக விளங்குவதால் அவற்றை அவர்கள் தேவி என்று அழைத்தார்கள். ஏனென்றால் அது ஒரு தாய் சக்தி அல்லது அன்னை என்று அழைத்து இந்த ஸ்லோகங்களை தந்திருக்கின்றார்கள். இந்த ஒரு ஸ்லோகம், இந்த தேவி மகாத்மியத்தில் ஒரு அத்தியாயத்தில் இருக்கும் ஒரு ஸ்லோகம் தேவி சுக்தம் என்று சொல்லப்படும். இந்த தேவி சுக்தத்தில் இந்த குண்டலினி சக்தி என்னவாக எமக்குள் எவ்வாறாக ஒவ்வொரு வடிவங்களில் எமக்குள் இருந்து எம்மை எவ்வாறு வளம்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த எல்லா உயிர்களிலும் இந்த சக்தி மாயை, முதலாவதாக மாயையாக இருக்கின்றார். அந்த மாயை விலகியது சைத்தன்யமாக மாறுகின்றார். அந்த சைத்தன்யம் என்பது தெய்வீக அன்பு சக்தியாக மாறுகின்றார். பின்பு எமக்கு புத்தியை தருகின்றார். அது மட்டுமல்ல, எமக்குள் நித்திரை, பசி, தாகமாக இருந்து எமக்கு ஊட்டமளிக்கின்றார். எமக்கு நித்திரை மிகவும் அவசியம். உடல் ஆறுதல் அடைவதற்கு பசி, தாகம் அவசியம். எனவே நாம் நீர் அருந்துவோம், உணவு உண்ணுவோம், எம்மை வளம்படுத்தி கொள்ள. மற்றும் பண்புகள், பொறுமையாக இருக்கின்றார். எமக்குள் இருக்கும் பொறுமை, தன்னடக்கம், அக பண்புகள், அமைதி, விசுவாசம், நம்பிக்கை ஆக இருந்து எமக்கு அமைதியை தருகின்றார். எமக்கு அமைதியாக இருக்கின்றார். எமக்குள் செல்வமாக இருக்கின்றார். எமக்குள் எமது மனப்போக்கை சீர்படுத்தி நல்வளம் படுத்துகின்றார். எமக்கு ஞாபக சக்தியாக இருக்கின்றார். ஞாபக சக்தி நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. எமக்கு கருணை வடிவமாக எமக்குள் இருக்கின்றார். அன்பு, கருணை வடிவமாக இருப்பதெல்லாம் இந்த தாய் சக்தியே. எமக்குள் மன நிறைவாக இருக்கின்றார். எமக்குள் தாய்மை குணத்தை, எமக்குள் தாய்மை குணமாக இருக்கின்றார். இந்த தாய்மையின் குணம் நாம் இன்று பார்த்தோம். ஒரு அன்னையின் குணம், தன்னடமில்லாத அன்பு. அங்கு அகங்காரம் எப்பொழுதுமே வெளிப்படாது.
அந்த தாய்மை குணம், பகுத்தறிவு, நல்லது கெட்டது பகுத்தறியும் அறிவாக எமக்குள் இருக்கின்றார். கடைசியாக எமக்குள் மனக்குழப்பமாக இருக்கின்றார். மாயை மனக்குழப்பமாக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த மனக்குழப்பம் தரும்போது எமக்கு தெரியும் நாம் இன்னும் சரியான வழியில் இல்லை. ஏதோ எங்கேயோ எங்கேயோ நாம் தவறுகின்றோம் என்று நாம் எம்மை திருத்திக் கொள்ளலாம். இவ்வாறே எம்மை திருத்துகின்றார். சோ இதை அழகாக இந்த தேவி சுத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, மார்க்கண்டேய புராணத்தில். சோ இப்பொழுது நாம் பார்ப்போம் எமது விழிப்புணர்வின் வளர்ச்சி. அதாவது இப்பொழுது நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றுக்கொண்டோம். எமது ஆளுமை மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்திருக்கின்றது. நமக்கே புரிகின்றது, ஓ இது எல்லாம் முட்டாள்தனம் என்று நாம் கைவிடுகின்றோம். கைவிட்டு இந்த வளர்ச்சி, எமது விழிப்புணர்வில் வளர்ச்சி ஏற்படுகின்றது. கவனம் அறிவூட்டப்படுகின்றது. கவனம் தூய்மை அடைகின்றது. எனவே நாம் அழிவுகரமானவற்றை சரணடைய ஆரம்பிக்கின்றோம். எதிர்வினை புரியாது. நமக்கு இப்பொழுது நம்பிக்கை வர ஆரம்பித்திருக்கின்றது. தெய்வீக நம்பிக்கை வர ஆரம்பித்திருக்கின்றது. எனவே நாம் எதிர்வினை புரியாது. சந்தேகங்கள் குறைகின்றது. எதிர்வினை இல்லை, ஒரு அமைதி நிலை, சாட்சி பாவ நிலை வருகின்றது. இதனால் நமக்கு நாம் முற்றிலும் ஒரு சிரமமின்றி ஒரு அமைதியாக இருக்கும் நிலை நமக்கு ஏற்படுகின்றது. இந்த 3 நிலையும் நம்மை வளர்ச்சி அடைய செய்கின்றது. சிரமமின்றி இருக்கும் போது நமக்கு தியானம் சிறப்பாக செயல்படுகின்றது. இந்த சிரமமின்றி இருத்தல் என்பது எண்ணங்கள் நம்மை வந்து குழப்பலாம். இப்பொழுது எண்ணங்களை பற்றி நாம் நன்றாக அறிந்து கொண்டோம். இவை எமது கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தை பற்றியது. கடந்த கால பழக்க வழக்கங்கள், அறிவுகளால் இந்த ஐடியாக்கள் நமக்கு தலைக்குள் வருகின்றது. அவை சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம். மற்றும் அகங்காரத்தால் நமக்கு ஐடியாக்கள், எண்ணங்கள் வருகின்றது. எனவே இவற்றை நாம் முழுமையாக தணித்து விடுவோம். ஆத்மாவை பொறுப்பேற்க விட்டு ஆத்மா காட்டும் வழியை நாம் நிதானமாக அமைதியாக புரிய முயற்சி. இதுவே இந்த தியான நிலை. இப்பொழுது இரு கைகளையும் நாம் மடியில் வைத்து அமைதி நிலைக்கு கொண்டு வருவோம். அது வலது கையை தலை உச்சியில், வலது உள்ளங்கையை தலை உச்சியில் சிறிது நேரம் வைப்போம். வைத்து பின்பு சற்று மேல் 2 அங்குல உயரத்தில் வைப்போம். வைத்து கவனத்தை அமைதியடைய செய்வோம் எமது சுவாசத்தோடு. இவ்வாறு நீங்கள் 1 நிமிடம் 2 நிமிடம் வைத்திருக்கலாம். நீங்கள் குளிர்ந்த நுண் அதிர்வுகளை உணர்ந்தீர்கள் என்றால் வலது கையை மெதுவாக மடக்கி கொண்டு வந்து இடது கையால் இப்பொழுது நாம் ஒரு 2 அங்குலம் உயர்த்தி தலை உச்சிக்கு மேல் வைப்போம். என்றும் நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. எமது கவனத்தை எமது மூச்சோடு அமைதி அடைய செய்வோம். மூச்சு முதலில் நீங்கள் 3 மூக்கு துவாரங்களாலும் நன்றாக மூச்செடுத்து உள்விட்டு பின்பு
அமைதியாக அந்த மூச்சை சுழுமுனை நாடி வழியாக நடைபெற விட்டுவிடுங்க. அதாவது முழு கவனத்தையும் நீங்கள் தலை உச்சியில் குவிக்கும் போது அதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய சுழுமுனை நாடி நடு அச்சு. முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை கவனத்தை நாம் கவனத்தால் நாம் முள்ளந்தண்டு அடிப்பாகத்தை கவனிக்கலாம். நமது மூலாதார சக்கரம். இப்பொழுது நமது இடது கையை மெதுவாக மடக்கி கொண்டு வருவோம். குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை எல்லோருக்கும் தெரியும், தெரிந்தவாறு செய்து கொள்ளுங்கள். ஒரு முடிச்சு போட்ட பின்பு கையை மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். கொண்டு வரும்போது உங்கள் முழு கை, உள்ளம் கை 10 விரல் நுனிகளையும் கவனிப்போம். இரண்டாவது தடவை நாம் கொண்டு செல்வோம். முள்ளந்தண்டு வழியாக மேலே கொண்டு சென்று மீண்டும் ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கைகளை நன்றாக விரித்து மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். கொண்டு வரும்போது கைகளை கவனியுங்கள். மூன்றாவது தடவை. இப்பொழுது 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. இப்பொழுது மெதுவாக கைகளை கீழே கொண்டு வாருங்கள். இப்பொழுது கையை இருதய மட்டத்தில் வைத்து நன்றாக விரித்து கைகளை அவதானி. இப்பொழுது நாம் கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம் இடமிருந்து பலமாக, சுவாதிஸ்தானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். என்று நாம் ஒரு சிறிய வீடியோவை பார்ப்போம். குண்டலினி அன்னையை பற்றிய விளக்கம் கொண்ட ஒரு வீடியோ. அதன் பின்பு நாம் சமநிலைக்கு செல்வோம். தாயின் வயிற்றில் வளரும் கருவானது 2 அல்லது 3 மாதங்கள் ஆகும் பொழுது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளின் சைத்தன்யம் எனும் ஒளிக்கதிர்கள் கருவின் மூளை வழியாக உடலினுள் புகுந்து 4 வெவ்வேறு நாடிகள் மூலம் 6 சக்கரங்களின் வழியாகவும் சென்று முதுகெலும்பின் கீழ் அமைந்துள்ள முக்கோண வடிவமுள்ள எலும்பின் மத்திய பாகத்தில் 3½ சுருளாக அமைதியாக உறைகிறது. ஆதிசக்தியின் ஒரு துளிதான் இந்த சக்தி. அதன் பெயர் குண்டலினி. இந்த குண்டலினிதான் ஒருவருடைய தனிப்பட்ட தாயாகும். இந்த உயிர் சக்தி தன்னையே அமைத்துக் கொள்ளும் சுய அமைப்பு, தன்னையே புதுப்பித்து வளர்த்து கொள்ளும் சுய அமைப்பு, தன்னை தானாகவே மேல் நோக்கி செல்லக்கூடிய சுய அமைப்பு ஆகியன உடையதாகும். இது மனோ, வாக்கு, காயங்களுக்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் காரண காரியத்திற்கும் அப்பாற்பட்டதாகும். அரவணைப்பு, தழைத்தோங்குதல், பாதுகாத்தல், புதுப்பித்தல், சமன் செய்தல், நோய் தீர்த்தல், எந்த விதமான ஒரு எல்லையும் கடந்து மாபெரும் மெய் உணர்வான பரம்பொருளை திரும்ப சென்றடைதல் ஆகிய மேற்கூறிய குணாதிசயங்களை கொண்டது.
It's a living process of a living God and of a living energy. Please understand, there's a big difference. So, this is working out spontaneously, the rising of the Kundalini. She is your mother. She moves very beautifully without troubling you. She knows her child very well. This is the chance she has to give realization to you. She has loved you all her life, all your lives, and she knows all about you, all your problems. Like a naughty boy you have been. Doesn't matter, she says, this is the chance to give them realization. It is she who comes up well, beautifully, works it out, dear sister. குண்டலினியின் விழிப்புணர்வை ஒருவர் தம்முடைய உள்ளங்கைகளிலும் உச்சம் தலையிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக உணர முடியும். சகஜ யோகத்தில் ஆத்ம விழிப்புணர்வு எளிதாக அமைகிறது. குண்டலினி விழிப்புணர்வு எந்தவிதமான பக்க விளைவும் இல்லாத ஒரு நிகழ்வாகும். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சகஜ யோகத்தை பின்பற்றி வரும் பல கோடி மக்கள்தான் இதற்கு சான்று. This is the blessing of your own city. The time has come for all of you to become divine. Enjoy yourself, make others enjoy you. சாதகனின் பூர்வ ஜென்மங்களைப் பற்றிய அறிவினை உடைய குண்டலினி சக்தி ஒருவருடைய எல்லா பிறப்புகளிலும் உருவங்களிலும் கூடவே சேர்ந்து வருகின்ற ஒரு சக்தி. இந்த சக்தியானது உறங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் கூட எல்லா நிகழ்வுகளையும் பதிவு செய்கிறது. இந்த சக்தி ஒரு சாதகன் தன்னை எப்பொழுது விழிப்புணர செய்வான் என்ற ஆவலோடு எதிர்பார்த்து பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறது. जागो कुंडलिनी இப்பொழுது அனைவருக்கும் இந்த குண்டலினி எண்ணெயை பற்றிய தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம். எனவே இந்த உண்மையான விளக்கத்தோடு நாம் இன்று நம்மை சமநிலை செய்து கொள்வோம். இடது நாடி வலது நாடி சமநிலை. இடது நாடிக்கு நாம் மெழுகுதிரி வைப்போம். நீங்கள் மெழுகுதிரியை கொளுத்தலாம். கொளுத்தி கடந்த வகுப்பில் சொன்னது போல் நமது இடது கையை
மெழுகுதிரியை நோக்கி நாம் வைப்போம். இவ்வாறு ஒரு மெழுகுதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். வலது கையை பூமியில் வைப்போம். இடது கையை அந்த மெழுகுதிரிக்கு நேராக நீங்கள் வைக்கும் போது அந்த மெழுகுதிரி ஒளி உங்கள் இடது கை முழுவதும் படுமாறு வைத்துக் கொள்ளுங்கள். வலது கையை நாம் பூமியில் வைப்போம். மனம் அமைதி அடையும் வரை கண்களை மூடலாம். பின்பு நீங்கள் சிறிது நேரம் இந்த சுவாலையை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். இந்த சுவாலை எவ்வளவுக்கு அமைதியாக எரிகின்றது. இந்த சுவாலை மாத்துச்சியின் புகைப்படத்துக்கு முன்பாக எரிகின்றது. மாத்துச்சியின் புகைப்படத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், அந்த புகைப்படத்தில் இருந்து வரும் நுண்ணதிர்வுகள் 5 தனிமங்கள் தத்துவங்களையும் பஞ்ச தத்துவங்களையும் கொண்டது. அவை பஞ்ச தத்துவங்களை ஒளியூட்ட வல்லது. எனவே இந்த சுவாலை ஒளியூட்டப்படுகின்றது. அது அறிவு நிறைந்ததாக மாறுகின்றது. நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. இந்நிலையில் நாம் அமைதியாக கேட்போம். இதயபூர்வமாக, தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். நமது பூர்வ ஜென்மங்களை அறிந்தவர் எமக்குள் இருக்கும் குண்டலினி தாய் சக்தி. எமது கடந்த காலம், எம்மோடு தொடர்பான அனைத்து கர்மாக்களின் தாக்கங்கள், உபாதைகள் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். மேலும் பூமி தாய் அனைத்தையும் தன்னுள் ஈர்த்து கொள்ள வல்லவர். ஈர்த்து எம்மை தூய்மைப்படுத்த வல்லவர். கவனத்தை நாம் தலை உச்சியில் வைத்து அவதானிப்போம். இந்த அமைதியான நிலையில் இதை கவனிப்போம். என்ன நடைபெறுகின்றது? தாயே, எனது கடந்த கால வாழ்வின் நடைபெற்ற சம்பவங்களால் ஏற்பட்ட மனத்தாக்கங்கள், வேண்டாத ஞாபகங்கள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தேவையற்ற புத்தகங்கள் படிப்பதால் ஏற்பட்ட வேண்டாத எண்ணங்கள் அனைத்தையும் முழுமையாக எனது இடது நாடியிலிருந்து, எனது அகங்காரத்திலிருந்து அகற்றி, எனது அகங்காரத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். அங்கு நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல எண்ணம், நல்ல கட்டுப்பாடுகள், மனக்கட்டுப்பாடுகள், நல்லொழுக்கம் இருக்கட்டும். தூய விருப்பம் இருக்கட்டும். கடந்த காலம் முடிந்த ஒன்று. நான் இப்பொழுது தூய ஆத்மா. கவனம் தலை உச்சியில் இருக்கின்றதா? முழுமையை நாடியை உணர முடிகின்றதா? சுவாசம் மூலமாக இடது கை, வலது கையில் என்ன நடைபெறுகின்றது?
இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம், வலது கையையும் மடக்கி கொண்டு வருவோம். வலது நாடி பாதிப்பு, உப்பு நீர் நாம் சுத்திகரிப்போம். இப்பொழுது உப்பு நீரில் நாம் கால்களை வைப்போம். மீண்டும் இந்த பஞ்ச தத்துவங்கள், இந்த இயற்கை, அவற்றுக்கு நாம் எப்பொழுதும் அவையம்மை தாய் போல் பாதுகாக்கின்றது, ஊட்டமளிக்கின்றது. எனவே பண்போடு பணிவோடு நாம் நமது கால்களை உப்பு நீரில் வைப்போம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். ஐஸ் பொதி, அதாவது ஐஸ் பேக் நீங்கள் தயாராக வைத்திருந்தால் உங்களுடைய வலது பக்க வயிற்றின் மேல் பகுதியில் நீங்கள் அந்த ஐஸ் பொதியை ஒரு துணியால் நீங்கள் கட்டலாம் இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யும் போது. எனவே அது உங்களுக்கு அந்த உடல் வெப்பம் அதிகமாக இருந்தால், ஒரு எரிச்சல் குணம் அல்லது ஒரு அமைதியின்மை, மனத்தில் ஒரு அமைதியின்மை, படபடப்பு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்போடு ஒரு ஐஸ் பொதியை, ஐஸ் பேக்கையும் நீங்கள் வலது பக்க மேல் வயிற்று பகுதி, அதாவது கல்லீரல் இருக்கும் இடத்தில் ஒரு கொஞ்ச நேரம் நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் மீண்டும் ஒரு சிறிய பிரார்த்தனை, காலம் காலமாக எம்மை அறிந்து கொண்ட குண்டலினி தாயிடம் வேண்டுவோம். தாயே, எனது அகங்காரம், பொறுமையின்மை, ஆத்திரம், கோபம், வெறுப்பு அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். அதீத சிந்தனைகள், தூய்மையற்ற சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய பயம், அதனால் வேண்டாத வழிகளில் சென்று திட்டமிடல், அமைதியின்மை, தேவையற்ற உழைப்பு, தேவையற்ற செயல்கள் அனைத்தையும் தணித்து விடுங்கள். எனது கவனத்தை அறிவூட்டி தாருங்கள். எமது வலது நாடியின் சக்தி எம்மை அறிவூட்டி எம்மை ஆறுதல் படுத்துகின்றது. இடது நாடியின் சக்தி எம்மை அன்போடு ஆறுதல் படுத்துகின்றது. வலது நாடி அறிவூட்டி ஆறுதல் படுத்துகின்றது. தாயே, எனக்கு தூய்மையான தெய்வ அறிவை, தூய அறிவை தந்தருளுங்கள். எனது கவனத்தை அறிவூட்டி தாருங்கள், தூய்மைப்படுத்தி தாருங்கள். கவனம் அறிவூட்டப்பட்டு தூய்மை அடையும் போது வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத செயல்கள் அனைத்தையும் நாம் கைவிட்டு விடுகின்றோம். மனம் தெளிவடைகின்றது. அகங்காரம் அமைதி அடைகின்றது. நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாகும், தனித்தவன் அல்ல. இந்த கூட்டு விழிப்பு உணர்வை எனக்கு தந்தருங்க. கவனம் எங்கிருக்கின்றது? சுழுமுனை நாடியை உணர முடிகின்றதா? சுவாசத்தை அமைதியாக உணர முடிகின்றதா?
மற்றும் இரு உள்ளம் கைகளையும் அமைதியாக கவனிக்க முடிகின்றது. நமது தலை உச்சிக்குழி மெதுவாக தளர்வடைவதை உணர முடிகின்றது. நாம் அனைத்து எண்ணங்களையும் விடுத்து நாம் முற்றிலும் சிரமமின்றி இருப்போம். நம்மை முற்றிலும் வெளிப்படுத்துவோம். எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்திக்கு முன்பு நாம் நமது இதயத்தை முழுமையாக திறப்போம். நமது மனதை முழுமையாக திறப்போம். இரு கைகளிலும் என்ன உணர்கின்றோம்? தலையுச்சிக்குழி மெதுவாக தளர்வடைவதை நாம் உணரலாம். இந்நிலையில் சிறிது நேரம் ஐஸ் பொதி வைக்காதவர்கள் எமது வலது கையை நாம் எமது இடது கையை வலது பக்கம் மேல் வயிற்று பகுதியில், அதாவது அந்த கடைசி விலா எறும்பு முடியும் இடத்தில் கீழ் அந்த வயிற்று பகுதியில் வலது பக்க வயிற்று பகுதியில் வைத்துக் கொள்வோம். எமது கல்லீரல் இருக்கும் இடம். இந்த கல்லீரல் எமது உடல் தொழிற்பாடுகள், ஆயிரக்கணக்கான உடல் தொழிற்பாடுகளை சீரமைக்கின்றது. அதில் முக்கியமான ஒன்று எமது மூளைக்கு சக்தி வழங்குகின்றது. சமிபாட்டு தொகுதியை கவனிப்பதோடு மூளைக்கும் சக்தி வழங்குகின்றது. இதுவே எமது கவனத்தின் தூய்மைக்கு பொறுப்பாக இருக்கின்றது. நான் கேட்டுக்கொள்வோம், தாயே, இதுவரை காலமும் எமது அதீத சிந்தனைகள், அழிவுகரமான எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்களால் நான் எனது கல்லீரலுக்கு இழைத்த துன்பங்களை மன்னித்து விடுங்கள். வேண்டாத உணவு பழக்க வழக்கங்கள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள், மது அருந்துதல், போதைப்பொருள், போதை வஸ்து என்பவற்றால் நான் எனது ஈரலுக்கு இழைத்த துன்பங்களை மன்னித்து விடுங்கள். எனது கல்லீரலை, அதன் ஒவ்வொரு கலத்தையும் தங்கள் அன்பு சக்தியால் புதுப்பித்து தாருங்கள். எனது கல்லீரலில் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். நமது தலை உச்சி மற்றும் இரு கைகளையும் கவனிப்போம். வலது கை மடியில் திறந்திருக்கின்றது. இடது கை கல்லீரலில் நாம் வைத்திருக்கின்றோம். என்ன நடைபெறுகின்றோம்? எனது சிரசில் அமைதியை தந்தருளுங்கள். எனது கல்லீரலின் மேலதிக வெப்பத்தை தணித்து அங்கு குளிர்ச்சியை தந்தருளுங்கள்.
கல்லீரல் குளிர்ச்சி அடையும் போது நாம் அமைதி அடைகின்றோம். கோபம், வெறுப்பு, எரிச்சல், பிரச்சனைகள் அனைத்தும் தணிந்து நாம் அமைதி அடைகின்றோம். இப்பொழுது நமது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். இரு கைகளையும் நாம் திறந்து மடியில் வைத்து இப்பொழுது முழுமையாக எமது கவனத்தை நடுநாடியில் வைத்துக் கொள்வோம். சுழுமுனை நாடி என்று சொல்லப்படும் கவனத்தை தலை உச்சியில் வைத்து அங்கிருந்து கொண்டு நாம் சுழுமுனை நாடியை உணருவோம். அதே நேரம் கவனத்தின் அமைதியை நாம் உணருவோம். எண்ணங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டியவை, அனைத்தையும் மன்னித்து விடுவோம். நாம் எவரையோ எதையுமோ தண்டிக்க தேவையில்லை. எமது எண்ணங்கள் அவை அழிவுகரமானவையாக இருக்கலாம், பயங்கரமானவையாக இருக்கலாம், பிரச்சனை தரக்கூடியவையாக இருக்கலாம், அல்லது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கலாம். எதுவானாலும் நாம் அவற்றை அமைதியடைய செய்து அந்த ஆத்மாவின் அமைதி நிலைக்கு செல்வோம். ஆத்ம நிலையில் எண்ணங்கள் இல்லை, உள்ளுணர்வு மட்டுமே நம்மை வழிகாட்டும். அந்த அமைதி நிலையில் எண்ணங்கள் வந்தால் நாம் சொல்லுவோம், நான் மன்னிக்கின்றேன், நான் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். மேலும் கவனத்தை தலை உச்சி பகுதியில் நிலைநாட்ட சிரமம் இருந்தால் நாம் வலது கையை 2 அங்குலம் தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் உயர்த்தி வைத்து ஒரு நிமிடம் 2 நிமிடங்கள் நீங்கள் மெதுவாக கவனித்தீர்களானால் அந்த குண்டலினி அன்னையின் வெளிப்பாட்டை குளிர்ந்த நுண்காற்றாக நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். நாம் அமைதி அடையும் போது தாய் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றார். இப்பொழுது வலது கையை மடியில் கொண்டு வந்து இடது கையை ஒரு 2 அங்குலம் மேலே வைக்கும். எப்பொழுதும் நாம் நினைவில் கொள்வோம், இந்த எங்கும் நிறைந்திருக்கும் சர்வ வல்லமை பொருந்திய இந்த தாய் சக்தியின் முன்பாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். இது எங்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. நாம் அமைதியோடு அந்த அன்னை அன்பு சக்தியை, அந்த தாய் சக்தியை நாம் எதிர்கொள்வோம். எம்மை முழுமையாக திறப்போம்.
இரு கைகளிலும் நன்றாக குளிர்மையை உணர முடிந்தால் தலை உச்சி இரு கைகள் சிறிது நேரம் கைகளை மடியில் கொண்டு வந்து அமைதியாக மீண்டும் எமது கவனத்தை கவனிப்போம். எம்மை கவனிப்போம். எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். அங்கிருந்து கொண்டு நமது கவனம் தலை உச்சி குழியிலிருந்து கொண்டு மூலாதாரம், நடுமூலாதாரத்தில் நாம் உறுதிமொழிகளை சொல்லுவோம். தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். எனக்குள் எந்த கள்ளம், கபடம், சூதுவாது, பொய்மை அனைத்தும் இல்லாது குழந்தை போன்று தூய்மையோடு, உண்மையோடு, நேர்மையோடு என்னை வைத்திருங்கள். இந்த நேர்மையான அறிவை எனக்கு தந்தருங்கள். எமது இடது மூலாதார சக்கரத்தில் நாம் சொல்லுவோம். இப்பொழுது நாம் எதற்கும் பின்வாங்க தேவையில்லை. நாம் அன்போடு எதிர்கொள்வோம். அதாவது தன் நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம். தாயே, தங்கள் அருளால் நான் குழந்தை போன்று தூய்மையாகவும் விவேகத்துடனும் தூய அறிவோடும் இருக்கின்றேன். இப்பொழுது எமது வலது மூலாதாரத்தில் தெய்வீக நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கை மற்றும் தெய்வீக நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம். தாயே, எனது வலது மூலாதார சக்கரத்தை ஒளியூட்டி அந்த சக்தி மூலம் எனக்குள் இருக்கும் அழிவுகரமானவை, தீயவற்றை, தீய குணங்களை அழிப்பவர் தாங்களே. அதேபோல் வெளியிலிருந்து என்னை தாக்கும் தீய சக்திகளையும் அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். இந்த மூலாதாரத்தின் பண்புகள் பற்றிய ஒரு சிறிய 5 நிமிட உரை. Let people see you, how innocent you are, how sweet you are. No arguments, no quarreling, no fighting is needed. It is just the inner satisfaction of thoughtless awareness. Many people say, Mother, we cannot become thoughtless. Why? Why can't you become thoughtless?
Because all the time, whatever you see, you want to react. If you gradually start stopping reaction, introspect yourself, see for yourself. If you are all the time trying to react, tell your mind to behave itself. If there's any reaction, you just don't say anything. Keep quiet. Gradually you will be amazed and surprised how you become thoughtlessly aware. How beautiful you become, and everybody who sees you will know that you are something different. You are not like the normal person. But the normal reaction of human beings is that if there's a quarrel going on, say, on the street, everybody will join in the quarrel. They like to fight. They want to be part and parcel of that quarrel or fight or whatever it is. They don't want to get out of it. At that time, if you just have your innocence, that will act. I told you, innocence is the spirit. The spirit is the innocence, which cannot be destroyed by that. The fact is that it cannot be destroyed by anything, and it can be re-established through surgery. You might have been a very aggressive person. You might have been a very unhappy person. You might have been a person who is all the time disturbing others, maybe. But after Sahaja Yoga, you can make your personality so sweet and beautiful that not only you can enjoy, but others can also enjoy. This innocence is something which is absolute, honest intelligence. It is not that it works for the purpose, some purpose, but it is purposeless. It's absolutely purposeless. And thus it achieves that height of joy because there is no purpose in anything. It sees the futility of all kinds of endeavors that we have. It just enjoys. Why people are running up and down, why are they fighting? Just stands up and sees that why should they do it like that. Some may think they are all right, there's nothing wrong with them, but it's not so. Innocence is something, I told you, is an innate quality. And you should not deceive yourself by thinking you are innocent. On the contrary, you just put some introspection upon yourself and see for yourself what have you been doing so far as others are concerned. What is your attitude? I have already talked to you about emotional intelligence. Emotional intelligence is the expression of innocence. It is the expression of Sri Ganesha. Children who are gifted with this will always try to please you. They know what you want, what you need. They'll give you all the joy that you want. They'll do all the things that you like just to please you. They don't have their own wants. They don't want to have their own demands. They never say, I want this, you do for me, never. They just want to see what you want. What do you want to have? And they put all the effort to supply you with that, whatever you want. It's very interesting how the children behave towards others, elders. Just like, I would say, a great understanding, we should say, like a very elderly personality. So in innocence you become extremely grown-up, matured, very matured. With that maturity you know what this person needs and what the other person should not have. And the way they establish is very interesting. Children are the most interesting things, I think, in the world. For me, roses are very beautiful, but children are the most interesting thing, and they teach you so many things that you are surprised at their innocence. So many jokes are there about the children, how they behave, how they talk, and they are so innocent that they will tell everything to everyone. They have no
way of hiding anything. It's very difficult. I know one joke when a gentleman came to the house for dinner. So the child was looking at him very intensely. And then he said, "Mother, he doesn't eat like a horse as you told me." So everybody was shocked. He doesn't eat like a horse. Mother must have told him he eats like a horse. So he looked at him, doesn't eat like a horse. See, they're so innocent, sometimes they say things by which you can get exposed completely. There's so many jokes about it, and if you write some books, writing the jokes of children, I tell you, people will just enjoy it. Because though so innocently they say things which are nothing but the truth. And they cannot tell lies. They're so truthful. That's the quality of innocence. They never ஸ்ரீமாதிஜி அந்த குழந்தை உள்ளம் இன்னசென்ஸ் நமது மூலாதார சக்கரத்தின் பண்பு பற்றி விளக்கம் தந்தார். இப்பொழுது நாம் இந்த தேவி மகாத்மிய தேவி சுக்தம் மூலம் எவ்வாறு குண்டலினி அன்னை விவரிக்கப்படுகின்றார் என்பதை நாம் தமிழில் கேட்போம். தொடர்ந்து கவனத்தை நாம் தலையுச்சியில் வைத்து தியான நிலையில் நாம் இதை கேட்போம். நான் சொன்னேன், முன்பு நாம் பார்த்தது போல் சஹஸ்ராரம் மூலமாக நாம் சுவாசிக்கலாம், கேட்கலாம், பார்க்கலாம். அவ்வாறு செய்யும் போது அது தானாக நமக்கு அமைதி கிடைக்கின்றது. சஹஸ்ராரம் வழியாக இதை நாம் கேட்போம் அமைதியாக. நவராத்திரி 2ஆம் நாளான இன்று நாம் தேவி சுக்தம் பாராயணம் செய்ய வேண்டும். தேவி சுக்தத்தின் தமிழ் அர்த்தத்தை இப்பொழுது நான் கூறுகிறேன். தேவிக்கு நமஸ்காரம், மகாதேவிக்கு நமஸ்காரம், சுப வடிவினளுக்கு என்றென்றும் நமஸ்காரம், பிரகிருதிக்கு நமஸ்காரம். அந்த மங்கள ஸ்வரூபிணியை நாங்கள் வணக்க ஒடுக்கத்துடன் வழிபடுகிறோம். பயங்கர வடிவினல் ஆகிய அவளுக்கு நமஸ்காரம், நித்தியமானவளுக்கு நமஸ்காரம், கௌரியும் உலகத்தை தாங்குவவளுமான அவளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். ஒளி வடிவினலும் சந்திரபிரபை போன்றவளும் இன்ப வடிவினலும் ஆகிய அவளுக்கு நமஸ்காரம். சரணடைந்தோர்க்கு எல்லா நலன்களும் தானே ஆகியவளுக்கும் வளர்ச்சியும் வெற்றியும் ஆகியவளுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அரசர்க்கு அலக்ஷ்மியையும் லக்ஷ்மியும் ஆகும் சிவபத்தினிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். கஷ்டங்களை கடத்து வைக்கும் துர்க்கையாகவும் அனைத்தின் சாரமாகவும் அனைத்தையும் ஆக்குபவளாகவும் கியாதி வடிவினலாகவும் கரிய வடிவினல் ஆகவும் புகை வடிவினல் ஆகவும் உள்ளவளுக்கும் என்றென்றும் நமஸ்காரம். இனிய வடிவினல் ஆகவும் பயங்கர வடிவினல் ஆகவும் உள்ள அவளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். ஜகத்தின் ஆதாரமாயும் இயக்கமாயும் உள்ள தேவிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி விஷ்ணுமாயே என கூறப்பட்டுள்ளாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சைத்தன்ய வடிவினள் என கூறப்பட்டுள்ளாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி புத்தி வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்திலும் எந்த தேவி நித்திரை வடிவில் உரைகிறாளோ
அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பசி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பிரதிபிம்ப வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சக்தி வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி வேட்கை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பொறுமை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஜாதி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி வெட்க வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சாந்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஸ்ரத்தை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி காந்தி வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி செல்வ வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஜீவனோபாய வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஞாபக வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி தயை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி திருப்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி தாய் வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பிராந்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி இந்திரியங்களை ஆள்பவளாக எங்கும் எல்லா பொருள்களிடத்தும் வியாபித்து நிற்கின்றாளோ அந்த தேவிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். இவ்வுலகனைத்தும் எவள் சைத்தன்ய வடிவில் வியாபித்து நிற்கின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். இந்த இந்த குண்டலினி சக்தி, ஆத்மா, குண்டலினி சக்தி, இந்த சூட்சும சரீரம் அனைத்து மனிதர்களிடமும் இருக்கின்றது. இந்த சூட்சும சரீரம் மனிதர்களில் மட்டுமே முழுமையாக விருத்தி அடைந்திருக்கின்றது. விலங்குகளில் விசுதி சக்கரம் வரை மட்டுமே இருக்கின்றது. விசுதி சக்கரம் முழுமையாக வளர்ச்சி அடையவில்லை. அதனால்தான் அவர்களால் பேச முடியாது. எனவே அனைத்து உயிர்களிலும் இந்த தாய் சக்தி இருக்கின்றது. இந்த பிரபஞ்ச சக்தி, அன்பு சக்தி, இது அனைத்து சமயங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அனைத்து சமயங்களிலும் அவதாரங்களால் கூறப்பட்டிருக்கின்றது. புனிதர்களால், முன்பு வந்த புனிதர்களால் அவை சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சமயத்தில் அது மிகவும் விளக்கமாக பல செய்யுள்கள் மூலம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்றுதான் இது. அந்த சக்தியை அவர்கள் அன்னை என்று அழைத்தார்கள், தேவி என்று அழைத்தார்கள், துர்கா என்று அழைத்தார்கள். பல பெயர்களை கொடுத்து வணங்கினார்கள். நாம் எந்த சமயத்தவர்களானாலும்
இந்த சக்தி நமக்குள் இருக்கின்றது. எந்த பெயர் கூறி அழைத்தாலும் அதனுடைய செயல்பாடு தன்னலமில்லாத அன்பு ஒன்றே. தாய் சக்தி. எனவே இதை அனைவரும் உணரலாம். எமக்குள் அனைத்து நற்பண்புகளுமாக எமக்குள் இருந்து வெளிப்படுகின்றார். அந்த அன்னை ஆத்ம விழிப்புணர்வு பெறும் வரை அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். நாம் ஆத்ம விழிப்புணர்வை எமது சுதந்திரத்தில் நாம் விரும்பி கேட்கும் போது அது நமக்கு கிடைக்கின்றது. அன்னை விழிப்படைந்து எம்மை வளம்படுத்த ஆரம்பிக்கின்றார். எனவே நாம் அந்த அன்னையின் குழந்தைகள். அன்னைக்கும் குழந்தைக்கும் இடையிலான உறவு புனிதமடையும் போது வளர்ச்சி முழுமையடைகின்றது. எனவே நமக்குள்ளேயே இருக்கும் இந்த குண்டலினி அன்னை சக்தியை நாம் ஒவ்வொரு நாளும் தியானம் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். தேவையற்ற சந்தேகங்கள், தேவையற்ற எண்ணங்கள் அனைத்தையும் விலக்கி நாம் இந்த மகிமை நமது ஆத்மாவின் மகிமையை, மேன்மையை உணர்ந்து கொள்வோம். அந்த ஆளுமை, அந்த ஆத்மாவை ஒளியூட்டி எமக்கு ஆத்ம ஆளுமையை தரும் தாய் எமது அன்னை குண்டலினி தாய். எனவே இந்த விளக்கத்தோடு குண்டலினி அன்னையை மீண்டும் நாம் எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். இப்பொழுது நான் வீடியோ போடுகின்றேன். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. என்று நம்மோடு இந்த தியானத்தில் ஃபேஸ்புக் வழியாகவும் ஜூம் மூலமாகவும் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும்.
உங்களுடைய தியான அனுபவங்கள் அல்லது உங்களுக்கு கேள்விகள் ஏதும் இருந்தால் ஜூமில் இருப்பவர்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் chat மூலமாக நமக்கு அறிய தரலாம்.